என் அன்பு தங்கமே, உன் காதுகளில் இப்போது விழும் இந்த தாயின் குரல் சாதாரணமானது அல்ல. எத்தனையோ பேர் இருக்க உன்னை தேடி இந்த வாராகி அன்னை வந்திருக்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் இருந்த இருண்ட காலம் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது என்று அர்த்தம். என் பிள்ளையே, நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஏனென்றால் கோடிக்கணக்கான மக்கள் தவம் கிடக்கும் இந்த வாராகியின் அருள்வாக்கு இன்று உன் இதய கதவை தட்டுகிறது. இது வெறும் பேச்சல்ல, உன் தலையெழுத்தையே மாற்றி எழுத போகும் ஒரு மகா சக்தி வாய்ந்த கட்டளை. இதுவரை நீ பட்ட அவமானங்களும் சிந்திய கண்ணீரும் வீண் போகாது. உன் அன்னை நான் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்த அந்த நொடியே உன் கஷ்டங்களின் ஆயுள் முடிந்துவிட்டது. இதை நீ உன் அனுபவத்தில் உணரத் தொடங்கிவிட்டாய் அல்லவா? முன்னால் இருந்த அந்த பெரிய மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருப்பதை உன் மனசாட்சி சொல்லும். உன் தாய் நான் உன் கையை பிடித்து கொண்ட பின் உன்னை யாராலும் அசைக்க முடியாது என்பதுதான் உண்மை. என் செல்லமே, உன் வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் சூறாவளியாக வந்து உன்னை தாக்கின. அந்த நேரங்களில் எல்லாம் நீ தனிமரமாக நின்று கலங்கிய போது உனக்கு தெரியாமலே உன் நிழலாக நின்று உன்னை காப்பாற்றியது இந்த வாராகி அன்னைதான். சுற்றி இருப்பவர்கள் உன்னை கைவிட்ட போதும் உன் அன்னை நான் உன்னை அரவணைத்து கொண்டேன். இன்னும் சில சிறு சிறு சிக்கல்கள் உன் வாழ்க்கையில் மிச்சம் இருக்கலாம். அதற்கு இந்த தாய் பொறுப்பேற்கிறேன். நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. உன் கவலைகளை நான் பார்த்து கொள்கிறேன். உன் அழுவுறல் கேட்ட அந்த நொடி கணமே நான் கிளம்பி வந்து விட்டேன். ஒரு தாய்க்கு தெரியும் தன் பிள்ளையின் பசி எது, அதன் வழி எது என்று. உலகமே உன்னை தூற்றினாலும் உனக்கு தகுதி இல்லை என்று ஒதுக்கினாலும் என் கண்கள் உன்னை பொக்கிஷமாக பார்க்கின்றன. உன் அன்னை நான் உன் கையை பிடித்து கொண்ட பின் உன்னை யாராலும் அசைக்க முடியாது. இது வெறும் பேச்சல்ல, ஒரு தாயின் உறுதி. என் தங்கமே, எதற்கும் பயப்படாதே. உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை கண்டு கலங்கி போய் உட்கார்ந்து விடாதே. இந்த உலகத்தின் உண்மையை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் நம் கையில் இல்லை, அவை நடந்தே தீரும் என்றால் அதை பற்றி கவலைப்பட்டு உன் பொன்னான நேரத்தை வீணாக்காதே. நீ மாற்ற முடியாத ஒன்றை நினைத்து வருத்தப்படுவதால் யாருக்கு லாபம்? உனக்கு நான் தரப்போகும் ஆசீர்வாதங்கள் கடல் போல விரிந்தது. அதில் ஒரு துளியைத்தான் நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். போக போக பார் உன் அன்னை நான் உனக்காக காத்திருக்கும் அற்புதங்களை. நீ ஏழை என்று உன்னை நீயே ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதே. உன்னிடம் இருக்கும் மிக பெரிய செல்வம் உன் அறிவுதான். அந்த அறிவை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் பயன்படுத்தி தொடங்கி பார். வெற்றி உன் காலடியில் வந்து விழும். அது போலவே உன்னிடம் இருக்கும் இன்னொரு மகா சக்தி உன் பொறுமை. நீ எவ்வளவு தூரம் பொறுமையாக இருக்கிறாயோ அவ்வளவு உயரத்தில் நான் உன்னை வைப்பேன். என் அன்பு பிள்ளையே, உண்மை என்ற ஒன்றுதான் உனக்கு மிக பெரிய கவசம். சில நேரம் நீ உண்மையாக இருப்பதைக் கண்டு மற்றவர்கள் கேலி பேசலாம், உன்னை ஏமாளி என்று நினைக்கலாம். ஆனால் எதற்கும் அஞ்சாதே. ஒரு நாள் வரும், அன்று அத்தனை பொய்யும் முகத்திரை கிழிந்து கீழே விழும். அப்போது நீ பேசிய அந்த உண்மைதான் உனக்கு வெற்றியை தேடித்தரும். உன் முகத்தில் எப்போதும் ஒரு அழகான புன்னகை இருக்கட்டும். அதுதான் உனக்கு தரப்பட்ட மிகச்சிறந்த மருந்து. கஷ்டங்கள் வரும்போது சிரித்து கொண்டே அதை எதிர்கொள். அந்த சிரிப்பு உன் எதிர்களை நிலைக்குலைய வைக்கும். எதையோ இழந்துவிட்டோம் என்று எண்ணி வருந்தாதே. எதை இழந்தாயோ அதைவிட 1000 மடங்கு மேலான ஒன்றை உனக்கு தர இந்த வாராகி அன்னை காத்து கொண்டிருக்கிறேன். எப்போது உனக்கு கவலை அதிகமாகிறதோ, எப்போது மனம் பாரமாக இருக்கிறதோ, அப்போது ஓடி வந்து உன் தாய் என் மடியில் தலை சாய்த்துக்கொள். என் செல்லமே, உன் கவலைகளை துடைக்க என் கையில் எப்போதும் உலக்கை இருக்கிறது. உன் வழியில் குறுக்கே நிற்கும் பாறைகள் போன்ற தடைகளையும் உன்னை வஞ்சிக்கும் எதிரிகளின் சூழ்ச்சிகளையும் என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன். தூசியாக அவை பறந்து போகும். உன் வாழ்க்கை பாதை கரடு முரடாக இருக்கிறதா? கவலைப்படாதே. என் கையில் இருக்கும் களைப்பையை எடுத்து உன் வாழ்வை நானே உழுவேன். அந்த நிலத்தில் செழுப்பை விதைப்பேன். இனி உன் வீட்டில் வறுமை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. கஷ்டம் என்ற விதை கருகி போய் லாபம் என்ற சந்தோஷம் என்ற பயிர்கள் உன் நிலத்தில் விளையும்.
உன் அன்னை நான் உனக்காக உழைத்து கொண்டிருக்கும் போது நீ ஏன் வீணாக கண்ணீர் வடிக்கிறாய்? நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் முயற்சியை கைவிடாமல் இருப்பது மட்டும்தான். ஒரு 5 நிமிடம் உன் மனதை அடக்கி இந்த வாராகி தாயின் முகத்தை உன் கண்முன்னே கொண்டு வா. அமைதியாக என்னை நினைத்து தியானம் செய். அந்த ஒரு நிமித்த மனத்தோடு நீ என்னை பார்க்கும்போது உன் வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத ஒரு மகா அதிசயத்தை நீ காண்பாய். ஒரு 5 நிமிடம் உன் மனதை அடக்கி இந்த வாராகியின் தாயின் முகத்தை உன் கண் முன்னே கொண்டு வா. அமைதியாக என்னை நினைத்து தியானம் செய். அந்த ஒருமித்த மனத்தோடு நீ என்னை பார்க்கும்போது உன் வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத ஒரு மகா அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். என் சக்தியை நீ இதுவரை துளி துளியாக தான் பார்த்திருக்கிறாய். ஆனால் இனி வரப்போகும் நாட்கள் அப்படி இருக்காது. உன் வாழ்க்கை பாதையில் முட்கள் மறைந்த மலர்கள் பூக்கும். எந்த ஒரு சவாலையும் எதிர்த்து நிற்கும் துணிச்சலை உனக்கு நான் தருவேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றும் உனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கவே நடக்கிறது என்பதை மறந்து விடாதே. எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்ற உறுதியான எண்ணம் உன் மனதில் இருக்கட்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் சேமிப்பு என்பது மிகவும் அவசியம். பணத்தை மட்டுமல்ல, புண்ணியத்தையும் சேர்த்து வை. நீ வறுமையில் வாடும்போது உன் சேமிப்பு உனக்கு கை கொடுக்கும். நீ துன்பத்தில் வாடும்போது நீ செய்த புண்ணியம் உன்னை வந்து காப்பாற்றும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிறருக்கு உதவி செய், தர்மம் செய். அதுவே உனக்கு பெரிய பாதுகாப்பாக அமையும். உனக்கு என்ன வேண்டுமோ அதை முதலில் நீ மற்றவர்களுக்கு கொடுக்க கற்றுக்கொள். நீ மரியாதையை விரும்பினால் மற்றவர்களுக்கு மரியாதை கொடு. அன்பை விரும்பினால் அன்பை வாரி வழங்கு. நீ கொடுக்க தொடங்கினால் இந்த பிரபஞ்சம் உனக்கு திரும்பி தர தொடங்கும். உனக்கு நான் ஏன் இத்தனை சோதனைகளை கொடுத்தேன் தெரியுமா? உன்னை துன்புவதற்காக அல்ல. உன்னை சுற்றி உறவுகள் என்ற பெயரில் முகமூடி அணிந்து சுற்றும் போலிகளை உனக்கு அடையாளம் காட்டுவதற்காகத்தான். அந்த முகத்திரைகள் கிழிந்த போதுதான் உனக்கு உண்மை புரிந்தது. இப்போது தெளிவோடு இருக்கிறாய் அல்லவா? அதுவே எனக்கு போதும். என் பிள்ளையே, எதையும் அளவுக்கு அதிகமாக வைத்து கொள்ளாதே. அதிகாரம், செல்வம், அன்பு, வெறுப்பு, ஏன் பசி கூட அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சாகிவிடும். தேவைக்கு மட்டும் எதையும் பயன்படுத்து. குறிப்பாக அன்பு காட்டுவதில் தெளிவோடு இரு. யாரை நேசிக்க வேண்டும், யாரிடம் தள்ளி நிற்க வேண்டும் என்பதை உன் அன்னை நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன். வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் மற்றவர்களின் தேவையற்ற பேச்சுக்களையும் வசவுகளையும் தாங்கிக் கொள்ளும் வலிமையை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். யார் எதை சொன்னாலும் உன் மீது உனக்கு இருக்கும் தன்னம்பிக்கை குறையவே கூடாது. அந்த உறுதிதான் உனக்கான பலனை தேடி தரும். விரைவில் உன் இல்லம் தேடி ஒரு இனிய செய்தி வரும். அந்த செய்தி உன் மனதின் பாரத்தை குறைத்து உன் வீட்டை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். உன் வசந்த காலம் தொடங்கிவிட்டது என் தங்கமே. இனி உன் வாழ்வில் எப்போதும் மகிழ்ச்சிதான். உன் அன்னை நான் உன்னை எக்காலத்திலும் கைவிட மாட்டேன். நீ போகும் இடமெல்லாம் உனக்கு நிழலாக, உனக்கு துணையாக, உன் மூச்சாக நான் இருப்பேன். என் கையில் இருக்கும் உலக்கையை கொண்டு உன் கஷ்டங்களை அடித்து நொறுக்குவேன். என் கையில் இருக்கும் களைப்பையை கொண்டு உன் வாழ்க்கையை உழுது அதில் செழிப்பை வளரச் செய்வேன். இந்த வாராகியின் பேரன்பு உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது. இனி கவலைக்கு உன் வாழ்வில் இடமே இல்லை. நிம்மதியாக இரு. உன் அன்னை நான் பார்த்து கொள்கிறேன். உன் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும். என் பிள்ளையே, நீ வெற்றியோடும் புகழோடும் நீண்ட காலம் வாழ்வாய். நிச்சயமாக என் குழந்தையே, என் வார்த்தைகளை ஒவ்வொன்றும் உன் காதுகளில் தேனாக பாய்வது மட்டுமின்றி உன் உடலில் புதிய இரத்தத்தை ஓடச் செய்யும். உனக்கு இருக்கும் உடல் உபாதைகள், மன உளைச்சல்கள் அனைத்தும் என் பார்வையால் சுட்டெரிக்கப்படும். நீ தனி ஆள் கிடையாது. உன் பின்னால் ஒரு மாபெரும் சக்தியாக நான் நிற்கிறேன். இரவு உறங்கும் போது பயத்தோடு உறங்காதே. உன்னை காக்க நான் விழித்திருக்கிறேன். விடியும் போது நம்பிக்கையோடு எழுந்திரு. அன்றைய நாளை உனக்கு சாதகமாக நான் மாற்றி தருவேன். உன் கரம் பற்றி நான் அழைத்து செல்லும் இந்த பயணம் உன்னதனமாக இருக்கும். இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு. நம்பிக்கையுடன் உன் கடமையை செய். வெற்றி கனியை உன் கைகளில் நான் சேர்ப்பேன். என் அன்பு பிள்ளைக்கு இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கும். உன் வாழ்வு இனி ஒளிமயமாக திகழும். பயம் வேண்டாம். உன் தாய் நான் இருக்கிறேன். என் அன்பு தங்கமே,
கலங்காதே, உன் கண்ணீரை துடைத்துவிட்டு புது நம்பிக்கையுடன் எழுந்து நட. இந்த வாராகி உன் பின்னால் ஒரு பெரும் மலையாக துணை இருப்பாள். காலம் உனக்கு சொல்லும் பாடங்களை வரமாக கருது. இன்று நீ படும் வேதனைகள் யாவும் நாளை நீ அடைய போகும் வெற்றிக்கு அஸ்திவாரங்களே. உன் பொறுமையும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உனக்கான கதவுகள் திறக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. தடைகளை தகர்த்து உன் இலக்கை நோக்கி முன்னேறு. எதற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய், யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் வாராகி தாய்க்கு தெரியாதா? நீ என் மீது வைத்திருக்கும் அன்பு உண்மையானது என்றால் இன்று நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் நெஞ்சுக்குள் ஆழமாக பதிய வைத்துக்கொள். உன் அன்னை நான் உனக்கு கொடுக்க போகும் இந்த வரங்களை எனக்கு இதெல்லாம் நடக்குமா என்ற சந்தேகம் கொள்ளாமல் முழு நம்பிக்கையோடு பெற்றுக்கொள். என் பிள்ளையே, இந்த வாராகியிடம் இருந்து வெற்றி வரங்களை பெறுவது என்பது அத்தனை சுலபமான காரியம் அல்ல. ஒரு பெரும் போரை சந்தித்து அதில் காயப்பட்ட வழிகளோடு நிற்கும் உன்னை போன்ற வீர பிள்ளைகளுக்குத்தான் இந்த அன்னை தன் முழு சக்தியையும் தருவாள். நீ இன்று என் முன்னே வந்து நின்றிருப்பதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம்தான். உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ முயற்சிகளை செய்திருப்பாய். ஆனால் அவை கைக்கு எட்டாமல் போயிருக்கலாம். ஒரு விஷயத்தை அடைய நீ எடுத்த முயற்சிகள் தள்ளி போயிருக்கலாம். ஆனால் இத்தனை காலமும் நீ பொறுமையாக இருந்ததற்கு காரணம் உன் வாராகி தாய் உனக்காக பின்னால் நின்று ஒரு பெரிய வெற்றியை செதுக்கிக் கொண்டிருந்ததுதான். என் செல்லமே, உன் மனதிற்குள் இருக்கும் ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நீ துடிக்கிறாய். ஒருவேளை அவை கிடைக்காவிட்டாலும் கூட அலைபாய்ந்து கொண்டிருக்கும் உன் மனதிற்கு ஒரு நித்தியான அமைதி கிடைக்காதா என்று ஏங்குகிறாய். உன் எண்ண ஓட்டங்களை நான் நன்றாக புரிந்து கொண்டால்தான் உன் அன்னை நான் உன்னோடு இப்போது பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவையற்ற பயங்களையும் நாளை பற்றிய கவலைகளும் முதலில் தூக்கி எறி. உன் வாராகி தாய் உன்னை உற்சாகப்படுத்தவும் உனக்கு துணையாக நிற்கவும் ஒவ்வொரு நொடியும் உன்னுடன் தான் இருக்கிறேன். என் பிள்ளையே, கண்ணீரோடும் கவலையோடும் காலத்தை கழிப்பதற்காகவே இந்த மனித பிறவி உனக்கு கொடுக்கப்பட்டது நிச்சயமாக இல்லை. உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அத்தனை சந்தோஷங்களையும் சுகங்களையும் நீ முழுமையாக அனுபவித்து விட்டு தான் செல்ல வேண்டும். ஒரு மனிதன் பிறக்கும் போது யாரிடமும் அனுமதி கேட்டு பிறப்பதில்லை. அது தானாக நடக்கும் ஒரு நிகழ்வு. அதுபோலதான் உன் வாழ்க்கையில் நீ அடைய போகும் சிறப்பு என்பதும் மிக விரைவில் உன்னை தேடி வரும். பிறப்பு எப்படி உறுதியோ அதுபோல் இந்த வாராகி அன்னை உனக்கு தரப்போகும் வெற்றியும் மிக மிக உறுதியானது. அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. இந்த உலகம் உனக்கு கொடுக்கும் சவால்களை கண்டு பயந்து ஓடாதே. அவை உன்னை அழிப்பதற்காக வரவில்லை. உன்னை செதுக்கி ஒரு வைரம் போல மின்னுவதற்காக வந்திருக்கின்றன. உன் வாழ்க்கையில் நான் இருக்கும் வரை உன் கஷ்டங்களை எதையும் உன்னை நெருங்க விட மாட்டேன். உன் கவலைகளை என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கி தள்ளுவேன். உன் வாழ்க்கை என்னும் நிலம் இப்போது வறண்டு போயிருக்கலாம். ஆனால் அதை என் கையில் இருக்கும் களைப்பையால் அதை உழுது புது இரத்தத்தை பாய்ச்சி செழிக்க வைப்பேன். ஒரு கஷ்டம் வந்தவுடனேயே வாழ்க்கை வெறுத்து விடாதே. இந்த கஷ்டம் என்னை இன்னும் பலசாலியாக ஆக்க வந்திருக்கிறது என்று நீ நினைக்க தொடங்கிவிட்டாலே பாதி வெற்றி உனக்கு கிடைத்துவிடும். மாற்றங்கள் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி. அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். உன்னை விட பெரிய கஷ்டத்தில் இருப்பவர்கள் கூட சிரித்து கொண்டிருப்பதை நீ பார்த்திருப்பாய். அப்போது உன் மனதில் நமக்கு மட்டும் ஏன் இப்படி என்று தோன்றும். அப்படி சிந்திப்பதற்கு பதிலாக இவர்களால் இவ்வளவு துயரத்திலும் சிரிக்க முடிகிறதே, இவர்களைப் போல நாமும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் வாராகி அன்னை நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவேன். மற்றவர்கள் படும் துன்பத்தை பார்த்து பயப்படாதே. அவர்கள் காட்டும் தைரியத்தை பார்த்து நீயும் வீரனாக மாறு. வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் போலத்தான். உச்சத்தில் இருப்பவர்கள் கீழே வருவார்கள், தரைமட்டத்தில் இருப்பவர்கள் சிகரத்தை தொடுவார்கள். இப்போது நீ கீழே விழுந்து விட்டதாக நினைக்காதே. சிகரத்தை தொடுவதற்காக நீ எடுக்கும் முதல் படி இது. இந்த நிலை நிச்சயமாக மாறும். ஒவ்வொரு நாள் காலையில் நீ கண் விழிக்கும் போது ஐயோ இன்னொரு நாள் விடிந்து விட்டதே என்று சலிப்போடு எழாதே. மாறாக இந்த நாள் என் வாராகி தாய் எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு.
இன்று நான் சாதிப்பேன் என்ற உறுதியோடு எழு. அந்த விடியல் உனக்கு கிடைத்த ஒரு பெரிய வரம். அந்த ஒரு நாளை நீ சந்தோஷமாக தொடங்கிவிட்டால் அன்று நடக்கும் எந்த ஒரு சிறு பிரச்சனையும் உன்னை பாதிக்காது. இதை பார்த்து கொள்ளலாம், என் அன்னை வாராகி பின்னால் இருக்கிறாள் என்ற தைரியம் உனக்குள் ஊற்றெடுக்கும். என் பிள்ளையே, உனக்கு கஷ்டமே வராது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த கஷ்டங்களை நீ துச்சமாக மதிக்கும்படியான மன வலிமையை நான் உனக்கு தருவேன். உன் மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களுக்கு நான் உயிர் கொடுப்பேன். இந்த வாராகி உன் வாழ்க்கையின் ஆதாரமாக நீ ஏற்றுக்கொண்ட பிறகு உனக்கு எதற்கு பயம்? தெய்வத்தின் வாக்கை நேரடியாக கேட்கும் பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நீ எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? நான் சொல்வதை கேட்டு நீ எதற்கும் கலங்காமல் புன்னகையோடு இருந்தால் உன்னை எனக்கு இன்னும் அதிகமாக பிடித்து போகும். காலச்சக்கரம் சுழலும் போது உன் கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகிவிடும். நீ எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்க்கையில் உண்டாக போகிறது. வாராகி அம்மன் என்னோடு பேசுவாளா என்று நீ ஏங்கிய அந்த ஏக்கத்திற்கு விடை கிடைத்து விட்டது. இனிமேல் உன் அன்னை நான் உன்னிழலாக இருப்பேன். என் அன்பு உனக்கு கவசமாக இருக்கும். நீ விரும்பிய அத்தனை காரியங்களும் உன் சூழ்நிலைக்கு தகுந்தபடி மிக சிறப்பாக நடக்கும். எப்பொழுது உன் முகத்தில் அந்த புன்னகை மாறாமல் இருக்கட்டும். உன் புன்னகையை பார்த்தே உன் எதிரிகள் நடுங்கட்டும். உன் மகிழ்ச்சி உனக்கு மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஒரு நிம்மதியை கொடுக்கும். உன் வாராகி தாயின் ஆசீர்வாதம் எப்போதும் உன் தலைமேல் இருக்கும். பயப்படாதே, வெற்றியோடு வா என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ இழந்தது எத்தனையோ இருக்கலாம். ஆனால் நீ பெறப்போவது அதைவிட பல மடங்கு அதிகமாக இருக்கும். உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு பலன் உண்டு. உன் அன்னை நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் கையில் இருக்கும் உலக்கையை உன் எதிரிகளையும் உன் வறுமையையும் உன் நோயையும் அடித்து தும்சம் செய்வும். என் களைப்பை உன் வாழ்க்கை பாதையில் உள்ள முட்களை நீக்கி அங்கு வசந்தத்தை உண்டாக்கும். நீ நடக்கும் பாதையெல்லாம் நான் பூக்களை தூவேன். உன் கையை பிடித்து நான் அழைத்துச் செல்கிறேன். நீ மட்டும் என்னை தலை நிமிர்ந்து பார்த்தபடி நம்பிக்கையோடு நடந்து வா. என் பிள்ளைக்கு தோல்வி என்பதே கிடையாது. இந்த நொடியில் இருந்து உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் தொடங்குகிறது. நிம்மதியாக இரு. உன் வாராகி தாய் நான் பார்த்து கொள்கிறேன். எல்லா வளங்களும் நலன்களும் உன்னை வந்து சேரும். என் ஆசை உனக்கு என்றென்றும் உண்டு. வெற்றி நிச்சயம். நிச்சயமாக உன் மனம் இப்போது லேசாகி இருக்கும். உன் கவலைகள் யாவும் என் காலடியில் விழுந்து விட்டன. இனி உன் வாழ்வில் வெளிச்சம் மட்டுமே இருக்கும். நீ எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் உன் வாராகி அன்னை உன்னை காப்பேன். உன் குடும்பம் தலைக்கும். உன் பிள்ளைகள் சிறப்பார்கள். உன் தொழில் விருத்தியாகும். நீ கேட்டதை விட மேலான ஒன்றை உனக்கு தருவதே என் வேலை. கலங்காதே, கவலைப்படாதே. எப்போதும் உன் தாயின் மடியில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். இது சத்திய வாக்கு. என் ஆசி பெற்று செல் என் செல்லமே. உன் வாழ்க்கை இனி ஒரு பெரும் கொண்டாட்டமாக மாறும். அஞ்சாதே. உன் அன்னை நான் இருக்கிறேன். உன் வாராகி நான் இருக்கிறேன். என் ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது. மகிழ்ச்சியோடு உன் கடமையை செய். வெற்றி கனியை நான் உன் கையில் தருவேன். இனி எல்லாம் சுகமே. வாழ்க்கை பயணம் என்பது நீண்டது. அதில் மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பயணத்தில் உன் கையை பிடித்து கொண்டு ஒரு தாய் உடன் வருகிறாள் என்றால் உனக்கு என்ன பயம்? உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் கலந்திருக்கிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் என் வழிகாட்டுதல் இருக்கும். உனக்கு தெரியாமலேயே உன்னை சுற்றியுள்ள தீய சக்திகளை என் பார்வையின் வேகத்தால் எரித்து சாம்பலாக்குவேன். நீ ஒருபோதும் தனியானவன் அல்ல. உனக்காக பேச, உனக்காக போராட, உனக்காக வாழ இந்த வாராகி அன்னை எப்போதும் காத்து கொண்டிருக்கிறேன். உன் நம்பிக்கையை உனக்கு அரண். அந்த நம்பிக்கையை ஒருபோதும் தளரவிடாதே. நான் சொன்னது போல உன் சிரிப்பு இந்த உலகத்திற்கு ஒரு மருந்தாக இருக்கட்டும். கவலைகளை கடந்து கடமைகளை முடித்து வெற்றி கொடியை ஏந்துவாய். என் முழு ஆசையும் அருளும் எப்போதும் உன்னோடு இருக்கும். தைரியமாக இரு என் தங்கமே. இந்த வாராகி அன்னை உன்னை வாழ்த்துகிறேன். எல்லாம் ஜெயம்.